சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்த ஸ்னேகா மேம் வேர் பண்ணியிருந்த டபுள் சாரீ ட்ராப் ஸ்டைல் சாரீ ட்ராப்பிங் தான் இன்றைக்கி நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு குயின் லுக்குக்கு நீங்கள் நல்ல ஒரு சாரீ ட்ராப்பிங் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டைலுக்கு மொத்தமாக 2 சாரீ தேவைப்படும். நல்லா வந்து ஃப்ளஃபி ப்ளீட் நிற்கிற மாதிரி ஒரு சாரியும், இன்னொரு சாரீ நல்லா வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்க ஒரு சாரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உள்சுத்து பகுதியில் ஹிப் மெஷர்மெண்ட் அளவு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதிலிருந்து ஃபுல்லாகவே நீங்கள் சென்ட்ரல் ப்ளீட் வந்து எடுத்து ப்ரீ அயர்ன் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் சென்டர் ப்ளீட் பொசிஷன் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ப்ளீட் நிறையா இருக்கையில் ஒரே சைடில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னமே வந்து கேர்ள்ஸுக்கு நீங்கள் வந்து பண்ணையில் இன்னமே ஸ்ப்ரெட்டிங் லைன் வந்து நல்லாவே தள்ளி தள்ளி வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எப்போ போல் சாரியை வந்து உள்ளே டக்கின் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க இந்த சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவுமே வந்து நீங்கள் பேக் சைடு கொண்டுட்டு போயிட்டு லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் வந்து உள்ளே டக்கின் பண்ணி விட்டுறேன். அது வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த சென்டர் ப்ளீட் வந்து இன்னும் உள்ளே இன்சர்ட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு பேக் சைடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சென்டர் ப்ளீட்டை வந்து நம்ம உள்ளே டக்கின் பண்ணி விட்டுறணும். ஓகே, இப்போ ஜென்டிலாக நீங்கள் எல்லா ப்ளீட்ஸையும் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த போர்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சாரீ இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் பல்லு ப்ளீட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டுமே நீங்கள் வந்து ப்ளேட் வந்து ப்ரீவியஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஸோ அந்த சாரீ பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 சைடுமே வந்து பல்லு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான். மற்றபடி நீங்கள் நம்ம ட்ரெடிஷ்னல் சாரீ வேர் பண்ணுற அளவுக்கு கூட இது வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் சாரியோட ஹாஃப் சாரீ போர்ஷனு இப்போ ஷோல்டரில் வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கிறோம் அந்த பல்லு ப்ளீட்டை. நம்மளுக்கு எப்படி இந்த ஹாஃப் சாரிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக அந்த பல்லு ப்ளீட் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்டர் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வருமோ ஆஸ் இட் இஸ் இதுலேயும் அதே மாதிரி கொண்டு வரணும். இப்போ ரைட் சைடு வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம சைட் ப்ளீட் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீக்கு எப்படி வந்து ப்ளீட் செட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். சாரீ பார்டரோட அதர் பார்டரும் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த சைட் ப்ளீட் செக்ஷன் வந்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற பார்டர் வரைக்கும் இந்த போர்ஷன் வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா ப்ளீட்ஸையும் கேதர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டொமக் சைடு வந்து சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ அந்த போர்ஷன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஒரு கிளம்ஸி லுக் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே வந்து இந்த ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப போட்டு சுருட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப பொந்துன்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஸோ ஸ்லைட்டாக நீங்கள் நல்லா கொஞ்சம் ஃபேப்ரிக்கை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இல்லை நல்லா 2 3 கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடில் கொண்டு போகையில் ரொம்பவும் தூக்கிட்டு இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சாரீ எப்படி ப்ரீப்ளீட் பண்ணணும், அதை எப்படி வந்து பர்ஃபெக்டாக ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ 1-on-1 செக்ஷனில் உங்களுக்கான கன்வீனியன்ட் டைம் அண்ட் டேட்டில் நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணையில ஸோ ரொம்பவே எலிகென்ட்டான லுக்கில் உங்கள் வீட்டு குயின் ரியல் குயினாகவே மாறிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.